இந்தியா கேட்ன்றது இந்திய ராணுவ வீரர்களுடைய ஒரு தியாக சின்னம். கிட்டத்தட்ட ஒரு 74,000 ராணுவ வீரர்களுடைய தியாகம், முதலாம் உலகப் போரின் கதைகள், ஏகப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த இந்தியா கேட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன இந்தியா கேட்டு? இந்த கேட்டை தாண்டினவொடனே பாகிஸ்தான் வந்துருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. ஏன்னா இந்த இந்தியா கேட் வந்து நியூ டெல்லியோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கு. ஆமாம், இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன், அதாவது இந்தியாவோட ஜனாதிபதி மாளிகை இருக்கிற இடம். இது பக்கத்திலே வந்து பாராளுமன்றம் இருக்கிற இடம். ரொம்ப ரொம்ப ஹைலி செக்யூரிட்டி நிறைஞ்ச ஒரு ஏரியா, ஹைலி பொலிட்டிக்கல் பீப்புள் நிறைஞ்ச ஒரு ஏரியா. அவ்வளோ முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஏரியானா அது இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான, மிக முக்கியமான ராணுவ வீரர்களின் ஒரு நினைவு சின்னம் தான் இந்த இந்தியா கேட். சுமார் 74,000 சோல்ஜர்ஸ் தங்களுடைய இன்னுயிரை நீத்தாங்க. எப்பனா பிரிட்டிஷ்காக முதலாம் உலக போர்ல சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஆப்கான் போர்ல சண்டை போட்டாங்க. கிட்டத்தட்ட 1914 இருந்து 1921 வரைக்கும் நடந்த போர்களில் தங்களுடைய இன்னுயிரை நீத்த 74,000 போர் வீரர்கள், இந்திய போர் வீரர்களுடைய நினைவு சின்னமா கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி கட்ட ஆரம்பிச்சது தான் இந்த இந்தியா கேட். இந்த இந்தியா கேட் கட்டும் போது இந்த சோகத்துல, இந்த கற்கள்ல கிட்டத்தட்ட 13,300 இந்திய வீரர்கள், உயிர் நீத்த இந்திய வீரர்களுடைய பேரை வந்து பொறிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 900 பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் பேரும் இருக்கு. 1921 வருஷம் பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த இந்தியா கேட் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அதை வந்து யார் பண்ணாங்கன்னா டியூக் ஆஃப் கொன்னாட் அப்படின்றவர். அவர் ஒரு இங்கிலாந்து அரசர்னு வச்சுக்கோங்க. அவர் இங்கே வந்து ஆல் இண்டியா வார் மெமோரியல் அப்படின்னு ஒரு பேர் வச்சு இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி 1931 வருஷம் வைஸ்ராய் லார்ட் இர்வினால இந்த நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த இந்தியா கேட்டோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 மீட்டர், சுமார் 142 அடி இருக்கிற இந்த இந்தியா கேட் வந்து ரெட் பரத்பூர் ஸ்டோனால கட்டப்பட்டது. இதை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்டட கலைஞர் சர் எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்றவர் தான் இதை கட்டியிருக்கார். இவர் வந்து உலகத்தில் இருக்க நிறைய போர் சின்னங்களை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா லண்டன்ல உள்ள செனிடாப் அப்படின்ற ஒரு நினைவு சின்னத்தை இவர் தான் கட்டியிருக்கார். இந்த நினைவு சின்னத்தை எது மாதிரியா கொண்டு, அதாவது ஏற்கனவே இருக்க மிக புராதனமான நினைவு சின்னங்களை அதோட ரெஃபரன்ஸை வச்சு தான் இதை கட்டியிருக்காரு. என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஆஃப் கான்ஸ்டன்டைன், அதாவது தமிழில் சொல்லணும்னா வெற்றி வளைவுகள் அப்படின்னு சொல்கிற ரோமில் இருக்கிற ஆர்ச் ஆஃப் கான்ஸ்டன்டைன், அப்புறம் பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ்ல இருக்க ஆர்ச் டி ட்ரயம்ப். இந்த நினைவு சின்னங்கள் எந்த பாணியில கட்டியிருக்காங்களோ அதே பாணியில தான் இந்தியாவோட இந்தியா கேட்டையும் வந்து இவர் வடிவமைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த இந்தியா கேட்ல நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, அதாவது கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 13,300 இந்திய ராணுவ வீரர்களுடைய பெயர் பொதிக்கப்பட்டிருக்கு. மேல பாத்தீங்கன்னா இந்தியான்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி MCMXIV அப்படின்னு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரோமன் லெட்டர், அதாவது 1914 ஆண்டு அப்படின்னு லெஃப்ட் சைட்லயும், இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா MCMXIX அப்படின்னு இருக்கும். அதாவது அதுவும் ரோமன் லெட்டர்ல 1919 அப்படின்னு இருக்கும். அது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த ஆண்டுல தான் முதலாம் உலக போர் நடந்தது. முதலாம் உலக போரும் அதோட நினைவு சின்னம் அப்படின்னு குறிக்கிறதுக்காக தான் இந்த இந்தியா கேட்டோட மேல வந்து பொறிச்சிருக்காங்க. இந்திய வீரர்கள் ஏகப்பட்ட போர்கள்ல பிரிட்டிஷ்காக தங்களுடைய உயிரை நீத்தாங்க. அவங்களோட நினைவு சின்னமா தான் இதை கட்டியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ். இந்த இந்தியா கேட்ல வந்து நிறைய சூரிய சின்னங்கள் இருக்கும். சூரியன் மாதிரி அதை பிரதிபலிக்கிற மாதிரி சின்னங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த இந்தியா கேட் பக்கத்திலேயே ஒரு கெனப்பி அண்ட் ஜார்ஜ்னு ஒரு மன்னருடைய சிலையும் இருந்திருக்கு. கெனப்பினா ஒரு மண்டபம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து மார்பிள் கல்லால் செய்யப்பட்ட இங்கிலாந்து அரசர் ஜார்ஜோடைய சிலை இருந்திருக்கு. அப்புறம் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு 1968 வருஷம் இந்த சிலை இருக்கக்கூடாது, ஒரு பிரிட்டிஷரோட சிலை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாது, அவர் வந்து நம்மளை ஆட்சி பண்ணது இது குறிக்குது அப்படின்றதுக்காக அதை எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலையை ரிமூவ் பண்ணி காரனேஷன்
இன்ஃபர்மேஷன் பார்க் அப்படின்னு ஒரு இடத்துல டெல்லியில் அதை பிரிட்டிஷ் மன்னருடைய சிலையை மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன வச்சாங்கன்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய சிலையை வச்சாங்க. அதே போல இந்த இடத்துல அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு ஒரு அணையா விளக்க கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி முடிவு பண்றாங்க. அதாவது எதனாலனா 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய வார் நடக்குது. எதுக்காகனா பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கி தரணும்னு இந்திரா காந்தி அவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அந்த வார் கடுமையாக நடக்கும்போது அந்த வாரில் இந்திய வீரர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்ததை பாகிஸ்தான் ஒரு நாட்டை தனியாக பிரிச்சுட்டு பங்களாதேஷ்னு ஒன்று உருவாக்கி கொடுக்குறாங்க இந்திரா காந்தி அவர்கள். அந்த வெற்றியை கொண்டாடணும், அந்த போரில் உயிர் நீத்த வீரர்களுக்காக அமர் ஜவான் ஜோதியை நம்ம இந்தியா கேட் பக்கத்துலேயே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கட்டின ஒரு இடம் தான் வந்து இந்த அமர் ஜவான் ஜோதி. இதை வந்து எப்போ இனாகிரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கிற குடியரசு தின விழாவில் 26 ஜனவரி 1972 அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்த அமர் ஜவான் ஜோதியை வந்து இனாகிரேட் பண்ணி வைக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பற்றியும் அவங்களுடைய மெமோரியல் பற்றியும் லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். யாருன்னா அது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன் அவங்களுக்கு அயன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் அதில் நிறைய இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு வந்துருங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த இந்தியா கேட்டுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூ டெல்லிக்கு எந்த வழியில் வேணால் வந்திருப்பீங்க, ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ வந்திருக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு வந்து மெட்ரோஸ் நல்லாவே அவைலபிளாக இருக்கும், இல்லை ஓன் வெஹிக்கிள்லேயும் வரலாம், பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ ஏன்னா இது இந்தியாவோட முக்கியமான இடம்ன்றதுனால எல்லா லெவல் ட்ராவல் ஃபெசிலிட்டியும் ஈஸியாகவே இருக்குது. ஸோ சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக வரும்போது ரொம்பவே பக்கமாக இருக்கும். எப்போ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் டைம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய மக்கள் வாக்கிங் போவாங்க, நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்க. சன் ரைஸை பார்க்கறதுக்கும் அது கூட நல்ல அழகாக ஃபோட்டோகிராஃபி பண்ணுற ஒரு இடமா இருக்கும். அதே போல் ஈவினிங் சன்செட் அப்போ ஒரு 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் இருக்கும், ஃபவுண்டெயின்லாம் தண்ணி வரும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அதை ரசிக்கலாம். இதுக்காகவே நிறைய மக்கள் பிளான் பண்ணி ஈவினிங் டைமில் வருவாங்க. அதே போல் இந்த இந்தியா கேட் ஆப்போசிட்லேயே தான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னாலும் ஒரே ரோடு தான் ராஷ்டிரபதி பவன் இருக்குது. அதாவது இந்திய ஜனாதிபதியோட வீடு இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய பாராளுமன்றம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு டைட் செக்யூரிட்டியான ஒரு மிக முக்கியமான ஒரு இடம்னா அது இந்த இந்தியா கேட் இருக்க இடம் தான். ஸோ நீங்கள் குடியரசு தினம் நடக்கும்போதோ இல்லை சுதந்திர தின விழா நடக்கும்போதோ இல்லை எந்த அரசு நிகழ்ச்சிகள் முக்கியமான வெளிநாட்டு பிரமுகர்கள் வரும்போது அவ்வளோ அழகாக இதை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ இந்திய வீரர்கள் வந்து அணிவகுப்பு நடத்துவாங்க. நம்ம இந்தியா கிட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்றத அணிவகுப்பில் காட்டுவாங்க. ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக நம்மலாம் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருப்போம்ல இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்தில். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல். குறிப்பாக உங்களுக்கு இந்தியா மேலே அவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வரும்போது உங்களுக்கு உடம்பே சிலிர்க்கும், உங்களால் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல ஏகப்பட்ட படங்களும் எடுத்திருக்காங்க. நிறைய படம் வந்து தமிழ் படம் வந்து இந்த இடத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும். குறிப்பாக வந்து பிகில்ல காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் படங்கள்ல நிறைய வாட்டி இதை காட்டியிருப்பாங்க. விஜயகாந்த் சார் படங்களில் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஆளுநர் மாளிகையாக இருக்கட்டும் இல்லை இந்த டெல்லி கேட்டாக இருக்கட்டும் இதை வந்து காட்டாமல் ஒரு இந்தியா படங்கள்லேயே இருக்காது. நீங்கள் டெல்லி வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்திரா காந்தி மெமோரியல், இந்தியா கேட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டெம்பிள் வந்து காலையில் 9 மணிக்கு திறந்து நைட்டு 7 மணிக்கு மூடிடுவாங்க. மண்டே வந்து க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணிட்டு வரணும். ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஒரு இடம், நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அது வந்து இங்கே டெல்லியில் தான் இருக்குது. அதே மாதிரி ரெட் ஃபோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இதுவும் வந்து ஒரு டைட் செக்யூர்டான ஒரு இடம் தான். இது வந்து ஓல்டு டெல்லியில் இருக்குது, சாந்தினி சவுக்குன்ற இடத்துல இருக்குது. இதுக்கு எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னா காலையில் 9:30 to ஈவினிங் 4:30 வரைக்கும். இதுவும் மண்டே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ விசிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னா காலையில் 11 மணிக்குள்ளே வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல தான் சுதந்திர தின ஸ்பீச்சும் குடியரசு தின ஸ்பீச்சும் குண்டு துளைக்காத கண்ணாடிக்குள்ளே நின்று பிரதமர்கள்லாம் வந்து இங்கே நின்று தான் பேசுவாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இது ரெட் ஃபோர்ட்டையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி குதுப்பினார் அவ்வளோ அழகான ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு பிளேஸ். முதலாக டில்லி சுல்தான் இங்கே தான் வந்து தன்னுடைய வெற்றிக்கான சின்னத்தை வந்து கட்டினாரு. இதுக்காகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். யாருன்னா பார்க்கலன்னா இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்தோட சிறப்பு, வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகும்போது அது வெறும் கட்டடமாக இல்லாமல் அந்த வரலாறும் நம்ம கூடவே சேர்ந்து வரும்போது நமக்கு அந்த இடத்து மேலே ஒரு ஆச்சரியமும் பிரமிப்பும் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான கோயில் டெல்லியில் அப்படின்றது அக்ஷர்தம் டெம்பிள். ஆமாம், இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. இதுவுமே மண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே இது எந்த கோயிலோ
இல்லை எந்த இடமும் நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் ஆர் இல்லை ஈவினிங் போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா வெயில் இருக்காது, கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதனால் அழகாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்று. இதில் வந்து மதம் இனம் பார்க்காம நிறைய மக்கள் சுற்றி பார்க்கறதுக்காகவே போவாங்க. இதுவும் வந்து ஓல்டு டெல்லியில் ரெட் ஃபோர்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. காலையில் 7 மணிக்கு திறந்தாங்கன்னா மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் 1:30 to ஈவினிங் 6:30 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சூப்பரான பிளேசஸ் இருக்குது. அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர்களுடைய மெமோரியல் இருக்குது. ஸோ அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது டெல்லியில் தான் இருக்குது. நீங்கள் காலையில் 6:30லேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ மகாத்மா காந்தி நம்மளுடைய இந்தியாவின் தந்தை, அவரை பற்றி தனியாகவே நம்ம வீடியோ போடலாம். ஸோ அவ்வளோ முக்கியமான ஆட்கள்லாம் வாழ்ந்த ஒரு இடம். இந்தியாவோட எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் டிசைட் ஆகுது. எல்லா சட்டங்களும் இங்கேருந்து தான் பாஸ் ஆகுது. இந்தியாவோட எல்லா வளர்ச்சிகளுக்கான திட்டங்களும் இங்கே தான் போடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டெல்லி அப்படின்னு நினச்சாலே வந்து அவ்வளோ விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். ஸோ அதனால் இந்த டெல்லியை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கும்போது இது எல்லா இடத்தையும் விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 நாள் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட டைம் அலோகேட் பண்ணி சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. டெல்லிக்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு ஐடியாவோட போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் யாருன்னா டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது மிஸ் ஆகிருந்ததுனாலோ இல்லை வீடியோ பிடிச்சிருந்தனாலோ நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.